ஹலோ குட்டீஸ், நாம இன்னைக்கு ஒரு காகத்தை பத்தின கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு காகம் சுட்டெரிக்கும் வெயில் தாங்க முடியாமல் குடிக்க தண்ணீர் தேடி வானத்தில் பறந்து கொண்டிருந்தது. சூரியனின் வெப்பத்தால் காகத்திற்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. அது அதிக தூரம் பறந்து சென்று கடைசியில் ஒரு மரத்திற்கு அடியில் சிறிய ஜாடியில் தண்ணீர் இருப்பதை கண்டுபிடித்தது. அந்த காகம் மரத்திற்கு கீழ் சென்று ஜாடியின் உள்ளே பார்த்தது. ஆனால் அது ஏமாற்றமடைந்தது. அதில் அடிமட்டம் வரைதான் தண்ணீர் இருந்தது. காகத்தால் அந்த ஜாடியில் உள்ள தண்ணீரை குடிக்க முடியவில்லை. காகம் அதனுடைய சிறகுகளை மடக்கி குழப்பத்தில் நின்றது. அதன் பிறகு அந்த காகத்திற்கு ஒரு யோசனை வந்தது. காகம் அருகில் திரும்பி பார்த்தது. தரையில் சிறிய கற்கள் நிறைய இருந்தது. இந்த ஜாடியில் கல்லை போட்டால் என்ன ஆகும் என்று காகம் யோசித்தது. அந்த புத்திசாலி பறவை தரையில் கிடந்த கற்களை ஒவ்வொன்றாக எடுத்து ஜாடியில் போட்டது. ஒவ்வொரு கல் உள்ளே போட்டதும் தண்ணீரின் அளவு அதிகமாகிக் கொண்டிருந்தது. அந்த முயற்சியின் வெற்றியாக தண்ணீர் ஜாடியின் மேல் பகுதிக்கு வந்தது. காகம் சந்தோஷமாக தண்ணீரை குடித்து அதனுடைய தாகத்தை தீர்த்தது. கதையின் நீதி என்னவென்றால், ஒரு விஷயம் செய்வதற்கு முன் நன்றாக யோசித்து செயல்பட வேண்டும். புத்திசாலித்தனத்தால் மட்டுமே பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். ஓகே குட்டீஸ், பாய். நாம அடுத்த கதையில சந்திப்போம்.